ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஒரு பொடி வெரைட்டிஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் தேங்காய் மிளகாய் பொடி, நம்ம இட்லி மிளகா பொடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தேங்காய் வச்சு ஒரு மிளகா பொடி. இது நாங்கள் கறிப்பொடின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம பொரியல்லாம் பண்ணும்போது வதக்கல் கறி, கத்திரிக்காய், கோவக்காய், உருளைக்கிழங்கு அதெல்லாம் பண்ணும்போது இது ஒரு ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை, இதை போட்டால் போதும். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து கீற்றி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் என்னென்னா ரொம்ப சப்புன்னு இருக்குது. வெயில் காலம் இல்லையா, நம்ம தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், சலசலான்னு இருக்கும். அந்த மாதிரி தேங்காயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பொடியாக இடித்து வச்சுட்டா நம்ம பொரியல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தேங்காய் தான் இது. ரொம்ப சப்பையான தேங்காய். உடைக்கும் போதே ஒரு மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஸ்மெல் அடித்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஸ்மெல் அடித்தா யூஸ் பண்ண முடியாது. லைட்டாக அந்த தேங்காயை நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைப்போம் இல்லையா, அந்த தேங்காயை இந்த மாதிரி பொடி இடித்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அதனால் தூக்கி போட முடியாது. நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சப்பையாக இருக்குது இந்த தேங்காய். அதனால் நான் பொடி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்து கீற்றி வச்சுருக்கேன். இப்போ அது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வரமிளகா ஒரு 15 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம். பொரியல் போடும்போது நாம் மிளகா சேர்க்காமல் இதை மட்டும் சேர்த்தோம்னா போதும். நம்ம வேறு மிளகா போடணுங்கிற அவசியமே இல்லை. கடலைப்பருப்பு, இந்த குழிக்கரண்டி மாவு கரண்டின்னு சொல்லும் இல்லையா, அதில் ஒரு கரண்டி. கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம். தேங்காய் ரொம்ப சப்புன்னு இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன துளியோண்டு ஒரு சின்ன கட்டி வெல்லம் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், அது இதே கரண்டியில் ஒரு கரண்டி. இப்போ நாம் இதெல்லாம் வறுத்துக்க போகிறோம். இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு நாம் நல்லா மிக்சியில் கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதையும் சேர்ந்து செவக்க வறுத்து அரைச்சோம்னா தான் பொடி கெட்டு போகாது. அதனால் இதையும் நாம் அரைச்சிட்டு வறுக்கும்போது நாம் பார்க்கலாம். நான் வச்சுருந்த தேங்காயை அப்படியே பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி வச்சு, தண்ணியெல்லாம் விடக்கூடாது. நம்ம துருவறதுக்கு பதிலாக நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நாம் இந்த பெருங்காயத்தையும் மிளகாயையும் வறுத்தெடுத்துட்டு இந்த பருப்புகளெல்லாம் வறுத்துக்கலாம். ஏன்னா பருப்புகளுக்கு எண்ணெய் தேவையில்லை, இந்த மிளகாய்க்கும் பெருங்காயத்துக்கும் மட்டும்தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படும். மிளகாய் பெருங்காயம் வறுத்துட்டேன். கடைசியாக உப்பும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பருப்புகளையும் தனித்தனியாக வறுத்துட்டு கடைசியாக பார்க்கலாம். பருப்புகளை வறுத்துட்டேன். தேங்காயை வாண்டியில் சேர்த்துருக்கேன். பேரே தேங்காய் பொடி, அதனால் தேங்காய் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இதை நல்லா செவக்க வறுத்துட்டு பார்க்கலாம். தேங்காயை செவக்க வறுத்தாச்சு. ஆறினவுடனே செவப்பாக வறுத்தாச்சு. ஆறினவுடனே பொடியை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஆறினவுடனே நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், நம்மளோட தேங்காய் மிளகாய் பொடி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.